சிக்கன் எடுத்தா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இது சிக்கன் கறின்னு சொல்லலாம், சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். இது அம்மாவோட ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல நான் இன்னைக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஃபர்ஸ்ட்டு கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் அதிகமா சேர்த்தக்கூடாதுன்னு உங்களுக்கு வேணுனா ஒரு 3, 4 போட்டுக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா. கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி நல்லா வந்து சாட் பண்ணிக்கணும். அந்த வெங்காய கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் 2, 2 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் காரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இப்போ இதில் ஸ்பைஸ் கொஞ்சம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஒன்று ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வேகறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு, நான் இங்க வந்து சிக்கன் மசாலா ஆக்சுவலி ஆட் பண்ணேன். அது சூட் ஆகல ஏன்னு தெரியல. ஸோ சிக்கன் மசாலா நான் சக்தி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அத ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன ஆட் பண்ணிட்டு, நல்லா அந்த சிக்கன் தண்ணி விடுற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நல்லா ட்ரையா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னா முன்னாடியே எடுத்தரலாம். கடைசியா நான் வந்து தேங்காய் அரைச்சு ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு தேங்காய் ஊத்துனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வந்து கடைசியா வந்து ஒரு கொத்தமல்லிய நல்லா வந்து தூவி விட்டு ஆஃப் பண்ணிறணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.